மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, மேதகு ஆளுநர் சட்டமன்றத்தில் சமர்ப்பித்த அந்த உரையை மாண்பு பேரவைத் தலைவர்கள் உரையாற்றுகிறீர்கள். அந்த உரையின் மீது தான் இப்பொழுது ஏற்கனவே 2023ஆம் ஆண்டு இதே அவையில் மேதகு ஆளுநர் அவர்கள் உரையாற்றினார்கள். அப்பொழுது தந்தை பெரியார், அண்ணல் அம்பேத்கர், பெருந்தலைவர் காமராஜர், பேரர் அண்ணா போன்ற தலைவர்களுடைய பெயர்களை வாசிக்கவில்லை. இதை சுட்டிக்காட்டி மேதகு ஆளுநர் இருக்கின்ற பொழுதே மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அவருக்கு எதிராக ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து, மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எதிர்க்கட்சித் தலைவர் அவர்கள் 2 நாட்களாக உடல்நலம் இல்லாமல் இந்த அவைக்கு வர முடியாத நிலை சூழல் ஏற்பட்டு இன்றைக்கு வந்திருக்கிறார். எனவே அவருடைய உடல்நலம் இன்னும் பேணி பாதுகாக்கப்பட வேண்டும் என்று இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து, அதே நேரத்தில் ஒரு உரையாற்றுகிற போது ஆளுநர் உரையை கடந்த ஆண்டு இங்கே படித்த நேரத்தில் அவர் சில வார்த்தைகள்லாம் விட்டுவிட்டு உரையாற்றினார். அப்பொழுது போராட்டம் நடத்தவில்லை. இப்பொழுது முழுவதுமாக படிக்காமல் போயிருக்கிறார். இப்பொழுது ஏன் போராட்டம் என்று கேட்டு அப்படியே பதில் சொல்லியிருக்கிறார். அப்போது ஏதாவது படித்தார், இப்பொழுது சுத்தமாக படிக்காமல் போயிருக்கிறார். அதனால தான் நாங்கள் உடனடியாக போராட்டம் நடத்த வேண்டிய அவசிய சூழ்நிலை ஏற்பட்டது. அந்த தான் போராட்டம் நடத்தினோம். அடுத்து நாங்கள் போராட்டம் நடத்தினால் கைது செய்கிறீர்கள், வழக்கு போடுகிறீர்கள். ஆனால் ஆளுங்கட்சி நடத்துகிற போது ஏன் கைது செய்யவில்லை, வழக்கு போடவில்லை என்று கேட்டிருக்கிறீர்கள். உறுதியாக சொல்லுகிறேன், ஆளுங்கட்சியை பொறுத்த வரைக்கும் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இடத்துல தான் அந்த போராட்டத்தை நடத்திருக்கிறார்கள். ஆனால் அதே நேரத்தில் அனுமதிக்கப்படாத இடங்களில் நடைபெற்றிருக்கிற சில இடங்களில் அந்த இடத்துல வழக்கு போடப்பட்டிருக்கிறது. எனவே அதே போல் எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் போராட்டம் நடத்தும் போது அனுமதி இல்லாமல் நடத்தினால், அனுமதிப்பட்ட இடத்தை தவிர மற்ற இடங்கள் நடத்தினால் நிச்சயமாக கைது செய்யப்படுவார், வழக்கு போடப்படுவார். அதிமுக பொதுக்கூட்டத்திற்கு நீதிமன்றம் போய் தான் நாங்கள் அனுமதி வாங்கி கூட்டம் நடத்த வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. தலைவர்களே, எங்களிடத்தில் ரெக்கார்டு இருக்கு, உங்களிடத்துல மட்டும் இல்லை. எங்கே அனுமதிக்கப்பட்டிருக்கிறதோ அங்கே தான் அனுமதி தர முடியும். அனுமதி இல்லாத இடங்கள் நடத்துகிற போது சில நேரங்களில் நீதிமன்றத்துக்கு சென்று அனுமதி பெறுகிறார்கள். நாங்கள் மறுக்கலை. அதே போல் நாங்களும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நீங்கள் ஆளுங்கட்சியாக இருந்தபோது, நாங்கள் எதிர்கட்சியாக இருந்தபோது பல இடங்கள் மறுக்கப்பட்டிருக்கிறது. அப்பொழுது நாங்களும் நீதிமன்றத்துக்கு சென்று அனுமதி வாங்கி கூட்டங்கள் நடத்தியிருக்கிறோம். அதற்கும் எங்களிடத்தில் ஆதாரங்கள் இருக்கிறது. இது ஒன்றும் புதிதல்ல. இந்த ஆட்சி வந்தவுடனே நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்று அவருடைய தேர்தல் அறிக்கையிலையும் குறிப்பிட்டாங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நீட் தேர்வை பொறுத்த வரைக்கும் நீதிமன்றத்தில் ஓராண்டு காலமாக கிடப்பில் இருந்த கதைகள் எல்லாம் நீங்கள் மறந்துடக்கூடாது. உங்கள் ஆட்சி காலத்தில் அந்த பிரச்சனைக்கு அதிகம் செல்ல விரும்பலை. நிச்சயமாக எங்கள் ஆட்சி வந்தால் அதை ரத்து செய்வதற்கான முயற்சியை முழுமையாக ஈடுபடுவோம். அதை ரத்து செய்வதுதான் எங்களுடைய வேலை சொன்னோம், மறுக்கலை. அதே நேரத்தில் எங்களுடைய கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் ஒருவராக இருந்த ராகுல் காந்தி அவர்கள் கூட உறுதி அளித்திருந்தார், இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் நிச்சயமாக நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்று. ஆனால் ஆட்சிக்கு வரல. கவர்னர் உரையிலே கூட அதை சுட்டி காட்டி இருக்கிறோம். எனவே அதில் எந்த வித மாற்று கருத்து கிடையாது. நாங்கள் இருந்த வரையில், கூட்டணியில் இருந்த வரையில் நீட் தேர்வு உள்ளே நுழையல. உங்களுடைய அம்மாவாக போற்றப்படக்கூடிய முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் அவர்கள் இந்த வரை கூட வரல. நீங்கள் வந்த பிறகு தான் வந்துச்சு, அதை மறந்துடாதீங்க. நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கின்ற பொழுது நாங்கள் எப்படி ரத்து செய்வோம் என்று இப்போ கேட்குறீங்க. மத்திய அரசு தான் ரத்து செய்யணும். அன்பு பேரை அவரே சொல்றார், நீதிமன்றத்தில் இருந்து அவரே ஒத்துக்கொண்டிருக்கிறார். நீதிமன்றத்துக்கு அது வெளியிலே தெரிவதற்கே ஓராண்டு காலத்துக்கு பிறகு தான் நாட்டுக்கே தெரிஞ்சுது. நீங்கள் தான் ஆட்சி இருந்தீங்க, அதையே நீங்கள் சொல்லலை. சட்டமன்றம் நடந்துட்டு இருந்தது பல முறை. அப்போ கூட நீங்கள் அதை தெரிவிக்கலையா, நீதிமன்றத்துக்கு அனுப்பி வச்சிருக்கிறாங்கன்னு? உங்கள் ஆட்சி காலத்தில் ஜனாதிபதிக்கு அனுப்பி வைத்த அந்த மசோதா, அந்த சட்டம், நீட் தேர்வு பிரச்சனை நீதிமன்றத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டது. அந்த தகவலை ஏன் நீங்கள் சபைக்கு தெரிவிக்கல? ஒரு வருஷமாக நீதிமன்றத்தில் இருந்துச்சு, அதை ஏன் சபைக்கு தெரிவிக்கல? அதை தான் நான் கேட்குறேன். நீட் தேர்வை ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்ட்ரெயிட்டாக ரத்து செய்ய முடியாது. அந்த நிலை வருகிற பொழுதுதான். அதனால தான் நீங்களும் கோர்ட்டுக்கு போகிறீங்க, நாங்களும் கோர்ட்டுக்கு போகிறோம். நாங்கள் கூட்டணியில் இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்போவே எங்களுடைய தலைவர் முதலமைச்சராக இருந்த கலைஞர் அவர்கள் அப்போவே நீதிமன்றத்துக்கு சென்று தமிழ்நாட்டை பொறுத்தவரை விதிவிலக்கு வாங்கி வைத்திருந்தார்கள். அதே போல் உங்களுடைய தலைவராக, உங்களுடைய முதலமைச்சராக இருந்த அம்மையார் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது அவரும் பொறுப்பில் இருந்த வரையில் நீட் தேர்வு உள்ள நுழைய முடியல.
ஆனால் அதற்கு பிறகு என்ன நிலை அதை பாருங்க. நாங்கள் என்னமோ பிள்ளையாசிரியர் போட்டோம் சொல்கிறீங்க, நாங்கள் தான் துவங்கி வச்சோம் சொல்கிறீங்களே, அது அல்ல. நான் கேட்குற கேள்வி, ஓராண்டு காலம் நீதிமன்றத்திற்கு வந்து காத்திருக்கிறது, தூங்கி கொண்டிருக்கிறது, அதை பற்றி என்ன செய்தி என்பதை குறிப்பிட்டு இந்த அவைக்கு தெரிவிக்கிறீங்க. நான்கு பேரவைத் தலைவர்களே, இந்தியா கூட்டணி வந்திருந்தா ரத்து செய்யணும்னு சொல்லிக்கிறீங்க. இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வு நிச்சயமாக ரத்து செய்யப்படும், அது எந்த மாற்றம் கிடையாது. இப்போவும் சொல்கிறேன், அப்போ வந்து இருந்த சூழ்நிலைகளை வந்த நேரத்தில் நாங்கள் எதிர்த்துருக்குறோம், நாங்கள் அதை ஏற்றுக்கல, நீதிமன்றத்துக்கு சென்று தமிழ்நாட்டிற்கு விதிவிலக்கு பெற்றிருக்கிறோம். திரும்ப திரும்ப சொல்கிறேன், நீங்கள் திரும்ப திரும்ப அதே சொல்லிட்டு இருக்கிறீங்க. நான்கு பேரவைத்தில் நாங்கள் பிஜேபியோடு இருந்தோம், விலகிட்டேன். ஆனால் இந்தியா கூட்டணி அங்கே வைக்கிறீங்க. ஆனால் கலைஞர்களுடைய நூற்றாண்டு விழா நாணயத்தை வெளியிடும்போது பாரதிய ஜனதா கட்சி தலைவர் கூட அது வெளியிடுறீங்களே. நான்கு பேருக்கு அதில் என்ன தவறு? அது பாதுகாப்புத்துறை அமைச்சர், பிரதமரே கூப்பிட்டோம், பிரதமர் தான் வர முடியாது, நான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் அனுப்பிச்சு வைக்கிறேன்னு சொன்னார். இன்னும் கிட்ட கேட்டிங்கன்னா ஜனாதிபதியை நாங்கள் கூப்பிட்டு தான் நம்ம முயற்சி பண்ணோம். தலைவருக்கு ஒரு மரியாதை கொடுக்க வேண்டும், இந்தியாவுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் வந்தால் ஒரு மரியாதை கிடைக்கும்போதுக்காக அழைத்து வரணும். அது என்ன தவறு? இப்போ கவர்னர் கூட சொல்லக்கூடிய எல்லாத்தையும் நாங்கள் எதிர்க்கிறோம், அவரை எடுத்து தான் சில அறிக்கையில் விடுறோம். கவர்னர் உரைங்கிறத போது அவருக்குரிய மரியாதை கொடுத்து அழைச்சி வரலையா உள்ள? அது மாதிரி தான். நான்கு பேரவைத் தலைவர் அவர்களே, ஒரு அரசு நிகழ்ச்சியாக இருந்தால் பரவாயில்ல, இது கட்சி நிகழ்ச்சி. அது வந்து கட்சி நிகழ்ச்சி அல்ல, பாதுகாப்புத்துறை அமைச்சர் வந்தது அரசு நிகழ்ச்சி தான், அரசு நிகழ்ச்சி தான் நடந்தது. பொள்ளாச்சி விவகாரத்தை பற்றி மாண்பு முதலமைச்சர் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். பொள்ளாச்சி சம்பவம் நடைபெற்ற நாள் 12/2/2019, புகார் கொடுத்த நாள் 24/2/2019. மாண்புமிகு முதலமைச்சர், பொள்ளாச்சி வழக்கை பொறுத்த வரைக்கும் உடனடியாக புகார் தந்த உடனே எஃப்ஐஆர் போடல. அண்ணா பல்கலைக்கழகத்தை பொறுத்த வரைக்கும் நடைபெற்றிருக்கக்கூடிய சமூகத்தில் புகார் கொடுத்த உடனே எஃப்ஐஆர் போடப்பட்டு அடுத்த நாளே சம்பந்தப்பட்ட கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஆனால் நீங்கள் ஆட்சியில் இருந்தபோது பொள்ளாச்சி விவகாரத்தை பொறுத்தவரையில் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டு 12 நாட்கள் கழித்து தான் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஆக அந்த 12 நாட்களில் நடந்தது என்ன? அதை காப்பாற்றுவதற்கான முயற்சியில் நீங்கள் ஈடுபட்டிருக்க என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. ஆகவே இதை மூடி மறைத்து தவறான தகவலை நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர் இங்கே பதிவு செய்திருக்கிறார். இதுதான் உண்மையானது. உடனடியாக கைது செய்யப்படலை, உடனே எஃப்ஐஆர் போடப்படலை, ரொம்ப காலதாமதமாக தான் எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு. 12 நாள் கழிச்சு தான் கைது செய்யப்பட்டிருக்கு. இதுதான் உண்மை. சிபிஐ விசாரணை போட்டதுக்கு பிறகு அவங்க எல்லாம் எந்த கட்சி சார்ந்தவங்கன்னு வெளிப்படையாக வெளியே தெரிய ஆரம்பிச்சது. அப்போதான் இதுதான் உண்மை. உதாரணத்துக்கு எடுத்து சொல்கிறேன்னா, அண்ணா பல்கலைக்கழகத்தை பொறுத்த வரைக்கும் அந்த மாணவிக்கு ஏற்பட்ட அந்த கொடுமையை புகார் கொடுத்த அடுத்த நாளே கைது செய்யப்பட்டு அதற்கு பிறகு குண்டர் சட்டத்திலையும் போடப்பட்டிருக்கு. அதாவது உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. அதை கூட திமுககாரன் நீங்கள் தொடர்ந்து சொல்லிகிட்டே இருங்க, நான் அப்படி கால் பண்ணல. ஆனால் திமுக ஆனது அப்படி தான் இப்பவும் சொல்கிறேன். ஏன்னா எல்லா நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறான், எல்லா ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கிறான், ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு போயிருக்கிறான். அதே மாதிரி ஏன் நேற்று 2 நாட்களுக்கு முன்னாடி அண்ணா நகரில் நடந்தது என்ன? அதிமுக வச்சு அந்த வட்ட செயலாளர் தானே, நீங்கள் உடனே கட்சி விட்டு நிற்கிறீங்க, வரவேற்கிறேன். அதே திமுக உறுப்பினர் தான் நாங்களும் நிற்கிருப்போம். திமுக உறுப்பினர் இல்லாத எப்படி நாங்கள் நிற்க முடியும்? அதனால தான் பொறுமையாக இருந்து இன்றைக்கு எல்லா நடவடிக்கையும் நாங்கள் எடுத்திருக்கிறோம். இதான் உண்மை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அவருக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் அது உண்மையோ தவறோ சொல்லுகிறார். ஆனால் நான் சொல்வதிலே எந்த மாற்றம் கிடையாது. திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், 2 வருடம் இந்த பாலியல் தொழில் நடந்திருக்கு. யார் ஆட்சி? உங்கள் ஆட்சி. 2 வருஷம் பாலியல் தொழில் நடந்திருக்கு பொள்ளாச்சியில். அந்த புகார் கொடுக்க 2 வருஷம் ஆகிருக்கு. அந்த புகார் கொடுத்து அதுக்கு பிறகு 12 நாட்கள் ஆகிருக்கு எஃப்ஐஆர் போகிறதுக்கு. இதான் உண்மை. திரும்ப திரும்ப சொல்கிறேன். அதுக்கு பிறகு நீங்கள் சிபிசிஐடி விசாரணை போட்டீங்க, அதற்கு பிறகு சிபிஐ விசாரணை போட்டீங்க. சிபிஐ விசாரணையில் யார் யார் என்பதெல்லாம் பேரெல்லாம் வெளியில் வந்திருக்கு. எனவே அதை வெளியில் நான் சொல்ல விரும்பலை. காரணம் அது சிபிஐ விசாரணை இருக்கிற காரணத்தினால இந்த மன்றத்தினுடைய கண்ணியத்தை கருதி நான் பேரில் சொல்ல விரும்பலை. இதுதான் உண்மை உண்மை உண்மை. திரும்பி திரும்பி நான் சொல்கிறது உண்மை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ அவரும் இல்லைன்னு சொல்லிட்டு நானும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன். இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா நாளைக்கு ஆதாரத்தோட நான் சபாநாயகர்களை கொண்டு கொடுக்குறேன், அவரும் கொடுக்கட்டும். அதற்கு பிறகு செஞ்சு முடிவு எடுக்கணும். அவர் முடிவு கட்டுப்பட்டு அதற்குரிய விளக்கத்தை அவர் பொள்ளாச்சி பால் கொடுத்து எத்தனை வருஷம் ஆகுது? அதையா மீண்டும் நீங்க பேசிக்கிட்டே இருக்கிறீங்க. பொள்ளாச்சி ஏன் சார் நாங்கள் உதாரணம் சொல்லி காட்டுறோம்னா, நீங்கள் நடவடிக்கை எடுக்கல, எவ்வளோ காலம் தாழ்ந்து எடுத்தீங்க. ஆனால் நாங்கள் எங்கள் ஆட்சியில் அடுத்த நாளே நடவடிக்கை எடுத்து உரிய நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். அதனால தான் ஒப்பிட்டு பேச வேண்டிய அவசியம் எங்களுக்கு ஏற்பட்டுச்சு. மாண்பு பேரவைத் தலைவர்களே, அதிமுக ஆட்சியில் நடைபெற்ற சம்பவத்தை சொல்றாங்க. இந்த வழக்கு சரியா நடைபெறும் சொன்னா சிபிஐ எடுத்து நம்ம ஒப்படைச்சோம்.
அது மீண்டும் அதை ஒப்படைச்சாச்சு, வழக்கு நடந்துகிட்டு இருக்குது. அதையே மீண்டும் நீங்க மட்டும் பேசுறீங்க. அவரை காலம் நடந்து எடுத்த நடவடிக்கையை நீங்க நியாயப்படுத்தி பேசுறீங்க. இப்போ அண்ணா பல்கலைக்கழகத்தில் இந்த சம்பவத்தை வச்சு எவ்வளவு உரிய நடவடிக்கையை உரிய நேரத்தில் எவ்வளவு வேகமாக எடுத்திருக்கிறோம், அதை பற்றி நீங்க பேசுறீங்க. அதை பற்றி திரும்ப திரும்ப பேசுறீங்க. அதுக்காக ஆர்ப்பாட்டம் நடத்திட்டு இருக்கீங்க, அதுக்காக கரு சொல்லப்பட்டு வரீங்க, அதுக்காக பேட்ஜி அனுப்பிட்டு வரீங்க. அதுக்கு விளக்க சொல்லுங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது, பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை நடக்கின்ற பொழுது புகார் கொடுத்தவுடன் 24 மணி நேரத்தில் குற்றவாளிகளை கைது செஞ்சோம். 24 மணி நேரத்தில் எடுக்கவே இல்லை. சபாநாயகத்தை நிரூபிக்கலன்னா அதற்குரிய தண்டனை நீங்க ஏற்றுக்கொள்ள தயாரா இருக்கீங்களா? நீங்க சொல்ற தண்டனை ஏற்றுக்க தயார்? சொல்லுங்க முதல்ல. மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர்களே, நான் சொன்னதை நிரூபிக்கலன்னா நீங்க சொல்ற தண்டனை ஏத்துக்கிறேன், நீங்க சொல்றதை நிரூபிக்கலன்னா நான் சொல்றதை ஏத்துக்க தயாரா? சொல்லுங்க நீங்க பாருங்க. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் டைரக்ட் சொன்னாரு, நாளை காலையில் நான் யாருக்கா கொண்டு தரேன்னு சொன்னார். அவர் சொல்லி முடிவு எடுக்க படி மேலே போயிட்டு வரா, நான் சொல்வது தவறாக இருந்தால் நீங்கள் சொல்லுகிற தண்டனை நான் ஏற்றுக்கொள்கிறேன், அல்லது நீங்கள் தவறாக நான் கொண்டு ஏற்றுக்கிறீங்கன்னு கேட்டார். ஆனால் அதுக்கு எந்த பதிலும் இல்லை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.